ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக காரசாரமாக நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நண்டை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நான் இது ஊற வச்சு எடுத்த நண்டு. அதுக்கப்பிறகு அதில் பின்னாடி இருக்க ஓட்டில் கொஞ்சமாக ஆக்கு மாதிரி ஒன்று ஒட்டி இருக்கும். அதை பைய மெதுவாக எடுத்து நான் பண்ணுறது மாதிரியே நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நண்டை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு தனியான ஒரு காலியான பிளேட்டில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நண்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு பல்லாரியும் தக்காளியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 பல்லாரியும் 2 தக்காளியும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ கடாயை நல்லா சூடு பண்ண வச்சாச்சு. சூடான கடாயில் கொஞ்சமாக ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட்டானதுக்கு அப்புறகு கொஞ்சமாக தேவையான அளவில் பெருஞ்சீரகம் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் கொஞ்சம் பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறகு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அது கூட போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அந்த எண்ணெயில் வறுத்தெடுத்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறகு 2 பல்லாரியை அது கூட போட்டு நல்லா வதங்க விட்டுக்கோங்க. பல்லாரி நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட் எடுத்து அது மேலே தூவிட்டு அதை நல்லா வதங்க விடுங்க. பல்லாரி நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறகு 2 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கத அது கூடவே போட்டு அதை நல்லா மறுபடியும் பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் அதை நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம இதில் மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். நார்மலாகவே ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், தேவையான அளவுக்கு வத்தல் தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா போட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டும்போது கீழே அடி பிடிச்சது மாதிரி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணியை எடுத்து அதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா கொதிக்கக்கூடிய பக்கத்தில் வந்ததுக்கு பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை அந்த மசாலாவில் அங்கங்கே இருக்கிறது மாதிரியே போட்டுட்டு ஒரு கரண்டி எடுத்து அதை நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணியோ இல்லை தேவையான அளவு உப்போ சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுக்கோங்க. இப்போது நண்டு நல்லா வெந்த பக்குவத்தில் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே தேங்காய் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அதை நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லா மூடி வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணதுனால அதோட மனம் அது திறக்கும் போதே நம்மளுக்கு தெரியும். அதுக்கு பிறகு செட்டிநாடு டேஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி எந்த சமையலுமே நம்ம கருவேப்பிலை நல்லா நீட்டாக அழகாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நண்டு கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.